போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். 11ஆம் வகுப்பு தமிழ் தொகை நூல்கள். 10 பாட்டும் 8 தொகையும் சங்க இலக்கிய நூல்கள். அவற்றை மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. 8 தொகையில் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என 8 நூல்கள் உள்ளன. இதில் நற்றிணை நல்ல குறுந்தொகை, நல்ல என்பது அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் குறுந்தொகை. ஐங்குறுநூறு ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு என்பது கலித்தொகை. அகம் புறம் என்று, அகம் என்பது அகநானூறு, புறம் என்பது புறநானூறு. இத்திறந்த 8 தொகை என்ற பழம்பாடல் உணர்த்துகின்றது. இந்நூல்கள் பல்வேறு காலத்தில் வாழ்ந்த புலவர் பலரால் பல்வேறு சூழல்களில் பாடப்பட்ட நூல். 8 தொகை நூல்களில் பதிற்றுப்பத்தும் புறநானூறும் புறப்பொருள் இலக்கியங்களாகும். பரிபாடல் அகமும் புறமும் கலந்த பாடல் தொகுதி. ஏனைய ஐந்தும் என்பது நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. இந்த 5 அகப்பொருள் இலக்கியங்களாகும். பழம்பெரும் இலக்கண நூல் தொல்காப்பியத்திற்கு இந்த 8 தொகை நூல்கள் இலக்கியங்களாக திகழ்கின்றது. புறநானூறு. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 புறநானூறு. இதை புறப்பாட்டு அப்படின்னும் புறம்னு சொல்லுவாங்க. இந்நூலில் 400 பாடல்கள், அதாவது 400 அகவற்பாக்களை கொண்டு விளங்குகின்றது. இப்பாடல்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த காலப்பகுதியில் வாழ்ந்த புலவர் பலரால் பாடப்பட்டது. புறநானூற்று தொகுதியின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். புறநானூற்று பாடல்களில் வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை என வழங்கப்பெறும் புறத்திணைகளுக்குரிய துறைப்பொருள்கள் கொண்டு அமைந்தவையாகும். இது முடிவுடை வேந்தர்கள், சிற்றரசர்கள், அமைச்சர்கள், சேனை தலைவர்கள், வீரர்கள், கடையெழு வள்ளல்கள், கடைச்சங்க புலவர்கள் என பலருடைய வரலாற்று குறிப்புகளும் அக்காலத்துள்ளாருடைய நடை முதலியன இந்நூலால் நமக்கு நன்கு அறியப்படும். இந்நூலின் சில பாடல்களை அறிஞர் ஜி. போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். புறநானூற்று பாடல்களை திணைத்துறைகளோடு ஏத்து படித்தல் வேண்டும். பாடல். புறநானூற்று பாடல். அருகுலத் தொகுத்து அகல்வயல் பொழிந்தும் ஒருமிடத்துதவா உவர்நிலம் ஊட்டியும் வரையா மரபின் மாறிப்போல கடாயானை கழற்கால் பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் பிறர் படை மயக்குறினே. இப்பாடலை இயற்றியவர் பரணர். அருகுலத் தொகுத்து, அதாவது வற்றிய குளத்திலையும் மழை பொழிந்தும், அகல்வயல் பொழிந்தும், அதாவது வயல்வெளியிலும் மழை பொழிந்தும், ஒருமிடத்துதவா உவர்நிலம் ஊட்டியும், அதாவது ஒன்றத்துக்கும் உதவாத ஊர்நிலத்துக்கும் மழை பொழிந்தும், வரையா மரபின் மாறி போல ஒரு வரையறையில்லாமல் பொழிகின்ற மழையைப் போல, கடா யானை கயற்கார் பேகன், கடா யானை என்பது மதம் கொண்ட யானை, கயற்கார் பேகன் என்பது கழலை காலில் அணிந்த பேகன், பேகன் என்பது மன்னன். அவர் கொடைமடம் படுதல் அல்லது, அதாவது கொடைமடம் என்பது வரையறையின்றி கொடுத்தலாகிய இயல்பு. கொடைமடம் படுவார். படைமடம் படான் பிறர் படை மயக்குறினே. படைமடம் என்பது போர் நெறிக்கு மாறுபட்டு போர் புரிதலாகிய இயல்பு. படைமயக்குறினை என்பது படைகள் ஒன்றோடு ஒன்று கலத்தல், அதாவது மோதுதல். படைகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது அவர் போர் நெறிக்கு மாறுபட்டு போர் புரிய மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அறிஞ்சொர் பொருள். அருகுலம் என்பது நீர் வற்றிய குளம், உகுத்தும் என்பது பெய்தும், ஊருமிடத்துதவா குளம், வயல் ஆகிய பொருத்தமான இடத்து பெய்யாது, ஓர்நிலம் என்பது கலர் நிலம், ஊட்டியம் என்பது சால பெய்தும், வரையா மரபு அதாவது எல்லையிடாத முறைமை, மாறி என்பது மழை, கடா யானை மதக்களிறு, கழற்கால் வீரக்கழல் அணிந்த கால்கள், கொடைமடம் என்பது வரையறையின்றி கொடுத்தலாகிய இயல்பு, படைமடம் என்பது போர் நெறிக்கு மாறுபட்டு போர் புரிதலாகிய இயல்பு, படான் அதாவது போர் செய்யான், படைமயக்குறுதல் என்பது படைகள் ஒன்றோடு ஒன்று கலத்தல் அல்லது ஒன்றோடு ஒன்று மோதுதல். இது கடைசி
கடைசி அடி வந்து கடைசி அடிக்கு முன்னாடி அடி வந்து 3 சீர்கள் கொண்டு வந்துள்ளதால் இது நேரிசை ஆசிரியப்பா. திணை வந்து பாடான் திணை, துறை வந்து ஏன்மொழி துணை திரை. இப்பாடலை இயற்றவர் வந்து பரணர். இவர் வரலாற்று குறிப்புகளை பாடல்கள் பொதிந்து வைத்து பாடுவதில் வல்லவர். இவர் கபிலர் போல் மிக்க புகழுடன் வாழ்ந்தவர். இவர் கபில பரணர் என்னும் தொடரால் இது விளங்கும். இவர் 10 5ஆம் பத்து பாடியே கடல் பிறகோட்டிய செங்குட்டுவனிடம் உம்பர்காட்டு வாரியும் அவன் மகன் குட்டுவன் சேரலையும் பரிசலாக பெற்றவர். இப்பாடல் வையாவி கோப்பெரும் பேகன், அதாவது நம்ம பார்த்த பேகன் என்னும் குறுநில மன்னனை புகழ்ந்து பாடியதாகும். பேகன் கடையேழு வள்ளல்களில் ஒருவர். இவர் காணமஞ்சைக்கு கலிங்கம் நல்கிய புகழுக்குரியவன், அதாவது மயிலுக்கு போர்வையை கொடுத்தவர். இவர் மலை நாட்டையுடையவன். இவர் ஊர் வந்து நல்லூர். இவர் ஆவியர்குடியில் பிறந்தவர். திணை விளக்கம். பாடான் திணை. பாடான் திணை என்பது ஒரு மன்னனது புகழ், வலிமை, வள்ளல் தன்மை, அருள் முதலானவற்றை ஆய்ந்து கூறுவது பாடான் திணை. பாடப்படுகின்ற ஆண்மகனது ஒழுகலாற்றை கூறுவது இத்திணையின் நோக்கமாகும். துறை விளக்கம். ஏன்மொழி. ஏன்மொழி என்பது ஒரு வேந்தனது சென்று அவன் தன்மையை கூறி புகழ்வது ஏன்மொழி வாழ்த்து என்னும் துறையாகும். ஒருவனின் இயல்பை புகழ்ந்து கூறி வாழ்த்துவது இத்துறையின் உயிர்ப்பாகும். கொடைமடம். கொடைமடம் தான் இல்லாதவர்க்கும் உள்ளவர்க்கும் இறந்தவர்க்கும் இரவாதவர்க்கும் ஒரு பாகுபாடு இல்லாமல் வரையறை இல்லாமல் கொடுக்கிறது. படைமடம் அதாவது போர் நெறிக்கு மாறுபட்டு வீரர் அல்லாதோர் மேலும் முதுகிட்டோர் மேலும் புண்பட்டோர் மேலும் மூத்தார் இளையார் மேலும் செல்லுதல், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் படைமடம் படான். இலக்கண குறிப்பு. அருகுலம், அகல்வயல், இது 3 காலத்திலையும் உணர்த்ததுனால இவை இரண்டும் வினைத்தொகைகள். வரையா மரபு அப்படின்றது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். கடா, இது வந்து இசை நிறை அளபடை. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, செய்யுள் இசை அளபடை. கயற்கால், இது வந்து கழலை அணிந்த கால். ஐ என்ற ஒரு மறந்து அணிந்த என கூட வந்துக்கிறதுனால இது 2ஆம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகை. நன்றி, வணக்கம்.